சிம்பிளா, ஹெல்தியா 15 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு ஹல்வா பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடலை மாவையும், நாட்டு சர்க்கரைய வச்சு பண்ண போறோம். ஒயிட் சுகர் இல்லாம பண்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. நாட்டு சர்க்கரையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன்ல ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முதல்ல 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊத்திட்டு, ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இது எதுக்காக அப்டின்னா, இதில இருக்கிற தூசெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான். நம்ம வெல்லம் எப்படி வந்து கரைச்சு பண்ணுமோ, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சலிச்சுட்டு, கிட்டத்தட்ட 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். இப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த கடலை மாவுல இருக்கிற பச்சை வாசனை போயிடும். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுறதுனால ஃப்ளேவரும் நல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு மணம் வரும்போது நம்ம அதுக்கப்புறம் நெய் ஊத்தி திரும்ப வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். அடிபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, மீடியம் டூ நீங்க லோல கூட வச்சுக்கலாம். யாராவது கெஸ்ட் வர்றாங்க, ஈவினிங் வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா இது வந்து குழந்தைகளுக்கு குடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெய் 1/4 கப்லேருந்து 1/3 கப் வந்து வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, 60 எம்எல்லேருந்து 80 எம்எல் கூட நீங்க ஊத்திட்டு பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நெய் பிடிக்கலன்னா, ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு அந்த கடலை மாவோட அந்த மணம் நல்லா வரும். கடலை மாவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் அதிகமா இருக்கு. இப்படி நல்லா மணல் மணலா உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நாட்டு சர்க்கரையோட அந்த சிரப் வந்து ஊத்தணும். இத வந்து வடிகட்டிட்டு ஊத்துங்க. லைட்டா தூசல் இருந்ததுன்னா கூட இதுல வந்து வந்துடும். இதுல நீங்க கருப்பட்டி, வெல்லம், ஈவன் நீங்க சுகர் சிரப் வேணாலும் ஊத்தலாம். ஸோ இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே அடியா எல்லா சிரப்பையும் ஊத்திட்டீங்க அப்டின்னா, நமக்கு அந்த கட்டி வந்துரும். அது வந்து வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து விஸ்க்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இடையில நம்ம நெய் ஊத்தும்போதும், அதுல இருக்கிற கட்டிகள் வந்து உடைஞ்சிரும். ஸோ அதனால பிகினர்ஸா இருக்கிறவங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. சுகர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறவங்க, ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா வேணும்னு நெனைக்கிறவங்க, நாட்டு சர்க்கரைய வந்து 1 கப் போட்டுருக்கேன். அதே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா, ஒரு 1/2 கப் வந்து போட்டுக்கலாம். இதே மெத்தட்ல நீங்க மைசூர் பாக் கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமா அந்த வீடியோவும் போடுறேன். ஒரு 4, 5 விதமான மைசூர் பாக் வந்து நான் போட்டுருக்கேன். கடலை மாவு யூஸ் பண்ணிட்டு, ஹார்லிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இப்ப பாருங்க, சீக்கிரமாவே திக் ஆயிடும் கடலை மாவு அப்படிங்கிறது. நல்லா ஷைனிங்கா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் ஊத்தணும். ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு, அந்த நெய்ய வந்து அத அப்சர்வ் பண்ணுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில அந்த நெய் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதுக்கு ஒரு 8 மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லாம் ஒண்ணா திரண்டு வந்துருச்சு. இந்த ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேஸ்க்கு கெட்டு போகாது. நம்ம வெளியில வச்சுட்டே சாப்பிடலாம். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வறுத்த தேங்காய் போடலாம் நீங்க. நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போடலாம். பட் நான் பிளைனா ரொம்ப கிளாசிக்கா பண்ணியிருக்கேன். இப்படி எடுக்கும்போது அப்படியே கீழ விழும். அதுதான் ஹல்வாவோட பதம். இதுல ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நமக்கு இன்ஸ்டன்ட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை ஹல்வா மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப வித்தியாசப்படாது. ஸோ இத நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேல போட்டுட்டு ஸ்கொயரா கட் பண்ணியும் சாப்பிடலாம். டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா, இது வந்து நல்லா வந்து இறுக ஆரம்பிக்கும்.
ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.